திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏடிஎம் மையங்களில் பணம் எடுப்பதற்காக வரக்கூடிய பொதுமக்களை நூதன முறையில் ஏமாற்றி பணத்தை கொள்ளையடித்த நபர்கள் போலீசில் சிக்கியுள்ளனர். பெங்களூருவைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் கைவரிசை காட்டியது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஆம்பூர் மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏடிஎம் மையங்களில் நூதன மோசடி நடைபெறுவதாக காவல் நிலையங்களுக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளன. இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் பெங்களூரு மற்றும் கிருஷ்ணகிரியை சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஏடிஎம் மையத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களிடம் பணம் எடுத்து தருவதாக கூறி நூதன முறையில் ஏடிஎம் கார்டுகளை மாற்றிக் கொடுத்து பணத்தை எடுத்து ஏமாற்றி வந்துள்ளது ஒரு கும்பல். திருப்பத்தூர் ஜனதாபுரம் பகுதியை சேர்ந்த தனராணி என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சிஎல் சாலையில் உள்ள ஏடிஎம் மையத்திற்கு பணம் எடுப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது அங்கு இருந்த நபர் ஒருவர் பணத்தை எடுத்து தருவதாக கூறி ஏடிஎம் கார்டை மாற்றிக் கொடுத்துள்ளார். தனராணி தன்னுடைய வீட்டிற்கு சென்ற சிறிது நேரத்தில் அவருடைய வங்கிக் கணக்கில் இருந்து 40,000 ரூபாய் எடுத்ததாக மெசேஜ் வந்துள்ளது. இது தொடர்பாக வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் அவர் புகார் கொடுத்துள்ளார். அதேபோன்று காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய காமராஜ்புரத்தில் பெண் ஒருவர் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுப்பதற்காக சென்றுள்ளார். அங்கிருந்த மர்ம நபர் ஒருவர் பணம் எடுத்து தருவதாக கூறி கார்டை மாற்றிக் கொடுத்து 20,000 ரூபாயை நூதனமாக கொள்ளையடித்திருக்கிறார். இந்த புகார்களின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் ஆனந்தன் தலைமையிலான போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதில் பெங்களூரு பகுதியை சேர்ந்த மஞ்சுநாத் மற்றும் கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த பிரவீன்குமார் ஆகிய 2 சிக்கினர். இருவரும் ஏடிஎம் மையங்களில் காத்திருந்து பணம் எடுக்க தெரியாதவர்களுக்கு உதவி செய்வது போல் நடித்து பணத்தை கொள்ளையடிப்பதை தொழிலாக வைத்துள்ளனர். இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 20க்கும் மேற்பட்ட ஏடிஎம் கார்டுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர்.